வணக்கம் மக்களே. இப்போ நம்ம மதுரை மாவட்டம் பாரபதி கிராமத்தில் இருக்கோம். இந்த பாரபதி கிராமத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி தமிழக வெற்றி கழகம் நடத்தக்கூடிய மாநாடு, 2வது மாநாடு. அந்த 2வது மாநாடு நடத்திருக்கிறாங்க. அந்த 2வது மாநாடுல வரப்போகிற மக்கள், அதாவது சென்னையிலேருந்து வரவங்க, கோயம்புத்தூர்லேருந்து வரவங்க, வெளியூர்லேருந்து வராங்களா மாநாட்டுக்கு, வரக்கூடிய 30 லட்சம் பேருக்கு பக்கத்தில் இங்கே வரப்போகிறாங்க உள்ள இந்த மாநாட்டுக்கு. இந்த மாநாட்டு 30 லட்சம் மக்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக என்னென்ன வரவங்களுக்கு தங்குறதுக்கு சாப்பாடு வசதி, தண்ணி வசதி, கார் பார்க்கிங் வசதியிலேருந்து என்னென்ன நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க, வர்ற மக்களுக்கு நல்லா சேஃப்டியாக இருக்கிறதுக்கு, சேஃப்டியாக போகிறதுக்கு பஸ் வசதி ரெடி பண்ணியிருக்காங்களா, இப்படின்ற எல்லா வசதியும் இருக்குதாங்கிறது காணொலி மூலியமாக முழுவதும் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம காணொலியை முழுவதும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம வீடியோ பார்க்குறோன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள், மறந்துடாதீங்க. வருகிற 21ஆம் தேதி, ஆகஸ்ட் 21ஆம் தேதி மிக பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழக மாநாடு ஆரவாரத்துடன் கொடி கம்பம் ஊண்டப்பட்டிருக்குது. இந்த தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இனிமேல் நம்ம உள்ளே போக போகிறோம், அதாவது மாநாடு திடலில் உள்ளே போக போகிறோம். இனிமேல் தான் உள்ள ஆட்டமே ஆரம்பமாக போகுது. மறக்காமல் காணொலி முழுவதும் பாருங்க. தெரிகிட்டு உள்ள வந்துக்கிட்டே இருக்கோம். நம்ம மாநாடு திடல் உள்ள நெருங்கிட்டோம். திடல் கடல் மாதிரி இருக்குங்க. பயங்கரமாக தீவிரமாக வேலை போயிட்டு இருக்குது. இது மாநாடு திடல் அல்ல, மாநாட்டு கடல் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் நம்மளை திட்டுவாங்க. கிட்டத்தட்ட மாநாடு கடல் மாதிரி தான் இருக்குது. திட்டுறவங்களாம் என்னையும் திட்டாதீங்க, கடல் மாதிரி இவங்க தான் போட்டுக்கிறாங்க, இவங்கள தான் நீங்கள் திட்டணும். சூப்பராக இருக்குங்க. வரக்கூடிய மக்களுக்கு நிறையா நம்ம எங்கெங்கே கார் பார்க்கிங்லாம் பண்ணியிருக்காங்கிறது நம்ம பொறுமையாக பார்ப்போம். அப்படியா மக்களே, மாநாட்டுக்கு வரக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் வசதி நல்லா போகுது பார்த்தீங்களா. இது குடிநீர் லைட்டாக வீணாகிட்ட மன்னிச்சிருங்க. இது இங்கே கீழே மண்ணிலே போட்டுருக்குறாங்க. மக்கள் குடிக்கிறதுக்கு வரிசையாக போட்டிருப்பாங்க பாருங்கள். இந்த நெட்டு ஃபுல்லாக குடிநீர் குடிக்கிறவங்களுக்கு தான். பைப் உடச்சிடாதீங்க. இதுவும் குடிக்கிறதுக்கு இந்த தண்ணி குடிநீர் டேங்களையும் வச்சுருக்கிறாங்க, பைப்பும் போட்டுருக்குறாங்க. மறந்து கூட பைப் உடச்சிடாதீங்க. சூதானமாக டீல் பண்ணுங்கள். கூட்டம் அதிகமாக வரும். எப்படி மக்கள் இதை சந்திக்க போகிறாங்கன்னு தெரியலை. அடுத்து வேறு என்ன வசதி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம குடிக்கிற தண்ணியை பார்த்தா, குடிக்கிற தண்ணியில் 3 விதமாக உள்ள வச்சுருக்கிறாங்களாம். ஒன்று இந்த பைப்பு வழியாக குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணியும், இன்னொன்று சிண்டெக்ஸ் வழியாகவும் வச்சுருக்கிறாங்க. இன்னொரு இது வீடியோவில் காமிக்கிறோம், மறந்துனா பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து டாய்லெட் வசதி வரவங்களுக்கு உள்ளவங்க அதிகமாக டாய்லெட் யூஸ் பண்ணுவாங்க. டாய்லெட் வசதி எங்கெங்கே பண்ணியிருக்காங்கிறது வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் பின்னாடி ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் உள்ளே வந்தோடனே எந்த இடத்துல டாய்லெட் வச்சுருக்குறாங்க அதுங்கிறது முழுவதும் பார்ப்போம். மதுரை மாநாடு தமிழக வெற்றி கழகம் அந்த மாநாடு நடக்கக்கூடிய இடத்துக்கு உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறீங்களே, என்ட்ரன்ஸ் ஆனவுடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த தகரம் அடிச்சிருக்காங்களே, இந்த தகரத்து சைடு சுற்றிக்கினா இது தகரத்து உள்ளே தான் பாத்ரூம்லாம் இருக்குது. நீங்கள் வெளியே தான் தவிச்சு போயிடாதீங்க. எல்லோரும் யூஸ் பண்ணுறது பாத்ரூம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு டெம்பரவரியாக எல்லாத்துக்கும் பாத்ரூம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாத்ரூம் தான் இந்த தகரத்து உள்ளே தான் வச்சுருக்குறாங்க. நீங்கள் பாத்ரூம் எங்கேயும் தேட வேணாம். நீங்கள் உள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடில் இந்த பாத்ரூம் வசதியெல்லாம் இருக்குது. இதாங்க பாத்ரூமு. தமிழக வெற்றி கழகம் மக்களுக்கு ரெடி பண்ணியிருக்கிற டாய்லெட்.
இது யாரும் உடச்சிடாதீங்க, ரொம்ப சூதானமாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்கிறாங்க. வரவங்க கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா மொரட்டால் வந்துட்டு அவசரத்துக்கு இழுத்து உடச்சிடாதீங்க. ஏன்னா நிறையா செலவு பண்ணி நிறையா தண்ணி வசதியெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு தண்ணி மேலே வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல. டாய்லெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தண்ணி அங்கே மேலே வச்சுருக்காங்க. போங்க அடுத்த டாய்லெட், எவ்வளோ தூரம் டாய்லெட் வச்சுருக்காங்கிறது பார்ப்போணுமா. இங்கேருந்து நெட்டுக்கு ஃபுல்லாக டாய்லெட் தாங்க இருக்குது. யாரும் பயப்படுவோன்னா கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட டாய்லெட் வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க தமிழக வெற்றி கழகம் சார்பாக. இது வந்து டாய்லெட் யூஸ் பண்ணுறது தண்ணின்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப எப்படி சொல்கிறதுனா நிறைய பேர் காணொலியில் வந்து தவறாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, இது இருக்குது அது இருக்குதுன்னு. இந்த காணொலியில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ இது மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது. இது தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை இந்த இடத்துல. அதாவது இங்கே சாப்பாட்டுக்குன்னு தமிழ் வெற்றி சார்பாக எதுவும் ரெடி பண்ணலை. பாத்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க, குடிக்கிற தண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் வந்து இந்த இடத்துல ரெடி பண்ணலை. தமிழ் வெற்றி கழகம் நடத்தக்கூடிய இந்த மாநாட்டு திடலில் வந்து கார் பார்க்கிங் ரெடி பண்ணலை. கிட்டத்தட்ட இங்கேருந்து 2 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் கார் பார்க்கிங் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அது முக்கியமான இந்த விஐபி இருக்காங்களே, இந்த விஐபிகளுக்கு மட்டும்தான் இங்கே கார் பார்க்கிங் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி தொண்டர்கள்லாம் வரக்கூடியது இருக்குது. அந்த மாதிரி வந்து இங்கேருந்து 2 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் ரெடி பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்குது. யாரும் இங்கே கார் பார்க்கிங் இருக்குன்னு நினச்சிட்டு வர வேணாம். கார் பார்க்கிங் எங்கே இருக்குதுன்னு அதையும் நாங்கள் இந்த காணொலியில் கடைசியில் போடுவோம். மறக்காமல் காணொலி முழுவதும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம இங்கே அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ரேம்ப் வாக்கோ, அப்புறம் வந்து இந்த இடத்துல க்ரீன் கலர் துணி போட்டிருக்கிறாங்க. மக்கள் வந்து நிற்கிறதுக்கு, தொண்டர்கள் அம்பட்டு நிற்கிறதுக்கு, மக்கள் 50 பேர் நிற்கிறதுக்கு வந்து க்ரீன் கலர் துணி மாதிரி இப்போ இந்த சாக்கு போட்டிருக்கிறாங்க. இந்த சாக்கு வந்து சேதப்படுத்திடாதீங்க, பார்த்து சூதானமாக நில்லுங்க. இங்கேருந்து நெட்டு ஃபுல்லாக போட போகிறாங்க. இங்கேருந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல மட்டும் இல்லை, அந்த மாநாடு நடக்கிற அந்த அங்கேருந்து ஸ்டேஜில் இருந்து கடைசி முடியும் இந்த க்ரீன் போட போகிறாங்கன்னு நினைக்கிறோம். இப்போ தான் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. மக்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி டேங்க் சொல்லியிருந்தோம்ல, ஒன்று வந்து நம்ம நார்மல் சிண்டெக்ஸ் பார்த்துருப்போம். அந்த சிண்டெக்ஸில் ஒரு வகையும், இந்த மாதிரி டேங்கில் குடிக்கிற தண்ணி இந்த மாதிரி டேங்கில் ஒரு வகையும், ரெண்டாவது மூணாவது பார்த்திங்கன்னா அந்த பைப் லைன் ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்போம்ல, அந்த பைப் லைனில் வந்து மூணாவது ஒரு பைப் லைன் வச்சுருக்கிறாங்க. மொத்தம் 3 வகையான மக்கள் குடிக்கிறதுக்கான வசதி பண்ணி வச்சுருக்காங்க தமிழக வெற்றி கழகம் சார்பாக. நீங்கள் வந்து குடிக்கணும்னா இங்கே வந்து குடிச்சிக்கலாம். இது குடிக்கிறதுக்கு எல்லா வசதியும் பண்ணி வச்சுருவாங்க. எந்த ஒரு பொருளையும் எக்காரணத்து கொண்டும் யாரும் சேதப்படுத்திடாதீர்கள், கவனமாக பயன்படுத்துங்க. வந்து குடிக்கிறீங்கன்னா குடிங்க. அதே மாதிரி இந்த டம்ளர் தூக்கி எறிகிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நீட்டாக குடிச்சிட்டு நீட்டாக வச்சுட்டு அந்த தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியை வந்து கட்சி பேரை காப்பாற்றுற அளவுக்கு நடந்துக்குங்க வர்றவங்க. நிறையா எப்படி சொல்கிறதுனா தகரம்லாம் நிறையா போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. தகரத்தை யாரும் பிச்சு எறிஞ்சிடாதீங்க, பாத்ரூம் யாரும் உடச்சிடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பைப்பு தாங்க, இதுவும் குடிக்கிற தண்ணி தான். இது நெட்டுக்கும் பண்ணியிருக்காங்க. மக்கள் குடிக்கிறதுக்குன்னு இங்கே அங்கேன்னு எங்கேயும் அலைய தேவையில்லை. நீங்கள் குடிக்கிறதுக்கு எங்கேயாச்சும் போகணும், நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது. பைப்பை உடச்சிடாதீங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் உங்கள் வீட்டு பொருளாக பார்த்து உபயோகப்படுத்துங்க. ஏன்னா இங்கே ஒவ்வொன்றும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து செலவு பண்ணுறது வேறு யாரோன்னு நினச்சினா நீங்கள் பயன்படுத்தாமல் எல்லாம் தன் வீட்டு பொருளாக நினச்சி குடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும், யூஸ் பண்ணுற பாத்ரூமாக இருக்கட்டும், இங்கே போட்டு இங்கே மாநாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கம்பங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தன் வீட்டு பொருளாக நினச்சி உபயோகப்படுத்துங்க, மறந்துடாதீங்க.
ஒரு முக்கியமான விஷயம், மாநாடு திடலில் வந்து இங்கே நடக்கிறவங்க நிறைய பேர் ஓடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் குறிப்பாக சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த இடத்துல கல் மேடு எல்லாமே இருக்குது. இது வந்து இப்போ பாறை அது இதுன்னா கீழே கல் முள்ளுலாம் கலந்து இருக்குது. இந்த கிரீன் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்கள் அலட்சியமாக இருந்துடாதீங்க. அதனால் மாநாடு திடலுக்கு வர்றவங்க மறக்காமல் நடக்கும்போதும் சரி ஓடும்போதும் சரி கொஞ்சம் பார்த்து ஓடுங்க, பார்த்து நடுங்க, முடிஞ்ச அளவுக்கு பார்த்து இருங்க. இந்த இடம் ஃபுல்லாமே கல் மேடு மாத்தான் இருக்குது. ஒரு இடத்துல மட்டும் கிடையாது, சுற்றிக்கும் நீங்கள் நான் எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி மேடு பள்ளமாக தான் இருக்குது. பி கேர்ஃபுல். வெறும் 6 அடி தான் இருக்குங்க. இது ஒரு கடல். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நடந்து வரக்கூடிய அந்த ரேம்ப் வாக் கிட்டத்தட்ட 200 மீட்டர் பக்கத்தில் இந்த ரேம்ப் வாக் போட்டிருக்காங்க. நான் சொல்லியிருப்பேன் பழைய வீடியோவில். இங்கேருந்து அந்த ஸ்டேஜ் முடியும் நடந்து போகிறதுக்கு ரேம்ப் வாக் போட்டிருக்காங்க. இன்னும் இந்த வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட போட்டு முடிச்சுட்டாங்க. இந்த ரேம்ப் வாக் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இங்கே சுற்றி தான் நிற்பாங்க. இங்கே நிற்கிறவங்கள பார்க்குறதுக்கு தான் அங்கே வந்து தளபதி விஜய் அவங்க தமிழ் வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து வருவாங்க அந்த ரேம்ப் வாக்கில். இந்த ரேம்ப் வாக்கில் எட்டி பார்க்குறதுக்கு நிறைய பேர் ஓடியாருவாங்க, ஓடுவாங்க. அப்போ தான் கொஞ்சம் சூதானமாக இருங்க. கீழே வந்து நிறையா கல் முள்ளுன்னு நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது, மேடு பள்ளமாக. கீழே விழுந்துடாதீங்க. இப்போ நம்ம முக்கியமான இடத்துல நிற்கிறோம். இந்த இடம் தான் ரேம்ப் வாக்கில் இருந்து தலைவர் விஜய் தாவேகா தலைவர் விஜய் அவங்க வந்து ஸ்டேஜுக்கு போகிற இடம். ஸ்டேஜில் இருந்து இங்கே ரிட்டன் இங்கே ரேம்ப் வாக் வருவாங்க. ரேம்ப் வாக் வந்துட்டு ரிட்டன் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க மக்களை பார்த்துட்டு. ரொம்ப கவனமாக இருங்க. இந்த இடத்துல நிறையா குண்டும் குழியும் பள்ளமேடும் அதிகமாக இருக்குது. ஆனால் ஏதாச்சும் பேட்டி கொடுக்கணும்.